கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுற ஒரு டாபிக் வந்து ஒரு ஸ்கேம் பத்தி தான். இது வந்து அஃபிஷியலி இந்த கம்பெனி வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. பட் இது இருக்கிற கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா MLM கான்செப்ட், நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தான் வந்து ஓப்பன் அப்பாவே சொல்றாங்க. இது வந்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தான், MLM கான்செப்ட்னு சொல்லிட்டு ஓப்பன் அப்பாவே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எந்த கம்பெனி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். நிறைய கம்பெனிஸை பத்தி பேசியிருக்கோம். ரீசெண்டா வந்து MyV3, அப்புறம் வந்து SBO, ராயலோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனியை பத்தி பேசியிருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனி பேர் வந்து லாக்ஸ்வின் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஓகேங்களா? இந்த கம்பெனி வந்து கன்னியாகுமரி பேஸ்டு கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கம்பெனிக்கு வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கம்பெனிக்கு தனி அப்ளிகேஷன்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப்ல சில பர்சன்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த பர்சன்ஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களை டெலிகிராமுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. டெலிகிராமில் தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸோடைய டீட்டெயில்ஸ், எல்லா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் தான் நடக்குது. பேசிக்காக இந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே கன்னியாகுமரி பேஸ்ட் கம்பெனி அண்ட் டெலிகிராமில் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுதான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். இதோடைய கோட் ஒன்று இருக்குது. அந்த கோட்டோடைய மீனிங் என்னன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபெய்த் கேன் ரீஸ்டோர் ஆல் தட் இஸ் லாஸ்ட் இஃப் நாட் லாஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கம்பெனியோடைய ஸ்கீம் என்ன, பிளான் என்ன, இது எப்படிலாம் வந்து இந்த ஜிமிக்கி கான்செப்ட்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்லேருந்து 5000 பேர்லேருந்து 1 லட்சம் பேரை தாண்டும் போது கம்பெனிக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ், நியூவாக மொபைலில் வந்து அப்ளிகேஷன் மூலிமா இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி ஒரு புது கான்செப்ட் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது வந்து மினிமம் ஒரு 1 lakh மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுறாங்க. 1 lakh மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ஃபர்தராக கம்பெனி வந்து அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 20 டேஸுக்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்லை உங்களோட அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அப்பாகவே சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் இது வந்து ரெஃபரிங் கான்செப்ட் இருக்குது. ரெஃபர் பண்ணி ஆகணும், மேண்டேட்டரியாக ரெஃபர் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த ரெஃபரல்ஸுக்கு எவ்வளோ வருது என்ன அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 10 பேரை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஸ்டார் ரேட்டிங் வருமா. அந்த 1 ஸ்டார் ரேட்டிங்க்கு 100 rupees வந்து உங்களுக்கு போனஸாக வரும் அப்படிங்கிறாங்க. 20 பேரை ரெஃபர் பண்ணீங்கன்னா 2 ஸ்டார் ரேட்டிங் 250 rupees வந்து போனஸ் வரும் அப்படிங்கிறாங்க. 50 பேரை ரெஃபர் பண்ணால் 3 ஸ்டார் ரேட்டிங் 700 ரூபாய் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸாக போனஸாக வரும் அப்படிங்கிறாங்க. 100 பேரை ரெஃபர் பண்ணீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங், அந்த 4 ஸ்டார் ரேட்டிங்க்கு 1500 rupees வந்து போனஸாக வரும் அப்படிங்கிறாங்க. 250 ரூபா 250 பேர் ரெஃபர் பண்ணால் 5 ஸ்டார் ரேட்டிங், அதுக்கு 4000 ரூபாய் நமக்கு வந்து போனஸாக வரும் அப்படிங்கிறாங்க. 500 பேரை ரெஃபர் பண்ணால் 6 ஸ்டார் ரேட்டிங்கு, அதுக்கு 8000 ரூபாய் வந்து போனஸாக வரும் அப்படிங்கிறாங்க. 1000 பேரை ரெஃபர் பண்ணால் 7 ஸ்டார் ரேட்டிங், அதுக்கு 15000 ரூபாய் நமக்கு போனஸாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதில் இருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனியும் மாதிரி தான் இதுலேயும் வந்து லெவல்ஸ் தான். 5 levels கான்செப்ட் அப்படிங்கிறாங்க. இந்த 5 level கான்செப்டில் level 1, level 2, level 3, level 4, level 5ன்னு சொல்லிட்டு 5 levels இருக்குது. ஒரு லெவல்லையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மினிமம் ஃபர்ஸ்ட் லெவலில் 2 பேரை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் லெவலில் 4 பேர் மினிமம் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் லெவலில் 8 பேரை மினிமம் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் லெவலில் 16 பேரை மினிமம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றாங்க. அண்ட் 5th லெவலில் பார்த்தீங்கன்னா 32 மெம்பர்ஸ் வந்து மினிமம் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஈச் மெம்பர் 400 கால்குலேட் பண்ணுங்களேன். ஸோ 11-1ல் மினிமம் 2 பேர் அப்படின்னும் போது 400 ரூபா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டாக வரும். இந்த 400 ரூபாவை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படி உங்களுடைய ஸ்கீமுக்கு நெக்ஸ்ட் அப்கிரேடுக்கு அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த level 2 போகும்போது என்ன ஆகுது, அதை சொல்கிறது தான் சொல்கிறேன். அந்த நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து கம்பெனிக்கெலாம் போகல. அப்போ அந்த அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா, உங்களை ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவரோட பேக்கெட்டுக்கு தான் அமௌண்ட் போகிறது தான் வேடிக்கை. அவரோட பேக்கெட்லேருந்து அந்த கம்பெனிக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி போகுது. அவங்க சொல்கிற கான்செப்ட் அதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து 400 ரூபா ரிசீவ் ஆகும். அந்த 400 ரூபாவை நீங்கள் வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் பிளானுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கே நான் 2 பேரை ரெஃபர் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் அவங்க கிட்டேருந்து ஈச் 200 400 ரூபா வருது. ஓகேங்களா? ஆக்சுவலி கான்செப்ட் பார்த்தா 500. ஓகேங்களா? 500 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணணும் அவங்க.
அந்த 500 அப்படிங்கிற 1000 ரூபாயில் 300 வந்து கம்பெனிக்கு போயிடுமா, மீதி 200 வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வருமா. அந்த 200 வந்து 200 400 நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பிளானுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணிக்கணுமா. ஸோ லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லெவல் 1ல் நான் வாங்கின அமௌண்ட்டை லெவல் 2 நான் யூஸ் பண்ணுறேன். 400 rupees அப்கிரேட் பண்ணுறது. அப்கிரேட் பண்ண அப்புறம் 4 பேரை ரெஃபர் பண்ணணுமா. ஒருத்தருக்கு 400 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு 1600 என்னோட அக்கௌண்ட்டில் வருமா. அவங்க கொடுக்குற அமௌண்ட் நான் யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுறனோ அவங்க கேட்டு நான் வாங்குற அமௌண்ட்டில் 1600 rupees என் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்றாங்க. அந்த 1600 rupees 1000 ரூபாய் வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு, அதாவது லெவல் 3க்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். மீதி 600 ரூபாய் வந்து என்னோட ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ லெவல் 3க்கு நான் வந்து அப்கிரேட் ஆயிருக்கேன். இந்த லெவல் 3ல நான் வந்து 8 பேரை ரெஃபர் பண்ணணும். அந்த 8 பேர்கிட்ட இருந்து ஈச் பர்சன் 1000 rupees எனக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ லெவல் 3ல 8 மெம்பர்ஸ் அப்படின்னா 8000 ரூபாய் வரும். கரெக்டாக அந்த 8000 ரூபாயில் 4000 ரூபாய் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேடுக்கு யூஸ் பண்ணிப்பேனா. மீதி இருக்கிற 4000 ரூபாயில் 1000 ரூபாய் வந்து என்ன ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருப்பார்ல அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஆமா. மீதி 3000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இது யோசிச்சு பாருங்க என்ன கான்செப்ட்னே இது புரியல. ஸோ லெவல் 3லேருந்து நான் என்ன பண்ணுறேன், லெவல் 4க்கு நான் 4000 ரூபாய் கொடுத்து அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அப்கிரேட் பண்ண அப்புறம் என்ன ஆகுது, இப்போ லெவல் 4ல் இருக்கேன். இந்த லெவல் 4ல் 16 பேரை நான் வந்து ரெஃபர் பண்ணணும். அந்த 16 பேரை ரெஃபர் பண்ணும்போது ஈச் பர்சன் 4000 சொல்லிட்டு எனக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகுமா. அந்த 4000 ரூபான்னு 16 பேர் பார்த்தீங்கன்னா 64,000 ரூபாய் எனக்கு வந்து அமௌண்ட் வரும், என்னோட அக்கௌண்ட்டில் வரும். அந்த 64,000 ரூபாயில் நான் நெக்ஸ்ட் லெவல், அதாவது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லெவல் 5 அதுக்கு 15,000 எடுத்து வச்சிடணும். மீதி இருக்கிற அமௌண்ட் மீதி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 49,000 ரூபாய் இருக்கும். கரெக்டுங்களா. அந்த 49,000ல் கம்பெனிக்கு 4000 ரூபாய் போயிடுமா. ஸ்பான்சர் என்னை ரெஃபர் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு 8000 ரூபாய் போயிடுமா. இதுவே 12,000. மீதி 37,000 ரூபாய் என்னோட ப்ராஃபிட்டமா. அதாவது 37 + 15 இப்படி பார்த்தாலும் ஒரு 52,000 ரூபாய். 52,000 ரூபாய் 64,000 ரூபாய் 52,000 ரூபாய் வந்து என் அக்கௌண்ட்டுக்கே வந்துடுது. எந்த அமௌண்ட்டு நான் யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுறேனோ அவங்க கொடுக்குற அமௌண்ட்டில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எனக்கு மட்டுமே வருது. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெவல் 5ல் இருக்கேன், லாஸ்ட் லெவல். இந்த லாஸ்ட் லெவலில் நான் 32 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த 32 பேருக்கு ஒருத்தருக்கு 15,000 ரூபான்னு 32 பேருக்கு பார்த்தீங்கன்னா 4,80,000 ரூபாய். ஸோ நெக்ஸ்ட் லெவல் எதுவும் கிடையாது, ஃபைனல் லெவல். இந்த 4,80,000 ரூபாயில் கம்பெனிக்கு 15,000, என்னை ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு ஒரு 30,000 போக மீதி 4,35,000 என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்காங்க. டு பி சிம்பிள், நீங்கள் ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த அமௌண்ட் அவங்க வந்து அவங்களுடைய லெவல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம லெவல் எப்படி அப்கிரேட் பண்ணணும் பார்த்தா நம்ம வேற ஒருத்தர் அமௌண்ட் வாங்கி நம்ம லெவலில் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியுடைய ஒரு பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் பியூர்லி ஸ்கேம் அண்ட் ரபிஷ் அண்ட் ட்ராஷ் ஸ்கேம் அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அண்ட் ரொம்பவே வருத்தத்தோட கோவத்தோட சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து எனக்கு கீழே 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நானே அமௌண்ட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட் வாங்கி என்ன பண்ணுறேன், என்னுடைய ஸ்பான்சருக்கு என்னுடைய அப்கிரேடிங் நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் அப்கிரேட் ஆகிக்கிறேன். ஸோ செகண்ட் லெவலில் அப்கிரேட் ஆகிக்கிறேன். தேர்ட் லெவலில் அப்கிரேட் ஆகிக்கிறேன். அப்கிரேட் ஆக நான் கொடுக்குற அமௌண்ட்டு, நான் எனக்கு வர அமௌண்ட், நான் யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுறேன் அவங்ககிட்ட எனக்கு வர அமௌண்ட்டு ஒரு பக்கம் கம்பெனிக்கு போகுது, ஒரு பக்கம் எனக்கு வந்துடுது. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதில் எதுவுமே ஒரு பேசிக் திங் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய விஷயத்தில் நான் வந்து யாருன்னா ரெஃபர் பண்ணி நான் வந்து யார்கிட்டனா என்ன யாராவது ரெஃபர் பண்ணி அமௌண்ட் அவங்ககிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் யார்கிட்ட அமௌண்ட் கொடுக்குறோம் அந்த அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட் அவங்க 2 பேருமே பிரித்து எடுத்துக்கிட்டு நீ வளரணும்னா உனக்கே ஆள் சேர்த்துக்கிட்டு போ அப்படின்றது தான் இந்த சிம்பிள் பேசிக் கான்செப்டே அதுதான். டு பி சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளரணும் அப்படின்னா கீழே இருக்கிற 4 பேர்கிட்ட அமௌண்ட்டை பிடுங்கி நான் பாதி எடுத்துக்கிட்டு கம்பெனி பாதி கொடுத்துருது. கீழே இருக்கிற அந்த 4 பேர் நான் எப்படி வளருதுன்னு கேட்டால், நான் எப்படி உங்ககிட்ட இருந்து காசு வாங்கினா நீ உனக்கே யாருன்னா ஒரு 4 பேரை பிடிச்சி காசு வாங்கி நீ வந்து சம்பாரிச்சிட்டு போ அப்படிங்கிறது தான் இங்கே நடந்துட்டுருக்கு. இதை ஓப்பனப்பாக பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அஃபென்ஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எல்லாத்துக்கும் மேலே இவங்க பேசின விஷயங்கள் நிறைய எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி ஆன்சர் அப்படிங்கிறவங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, நமக்கு யார் காசு தராங்களோ அவங்க கிட்ட போய் நம்மளால கேள்வி கேட்க முடியுமா? கேள்வின்றது ஒரு நியாயமான கேள்விகள்
இப்போ ஒரு பிஸ்னஸ் ப்ரெமைசஸில் நம்ம இருக்கும், அந்த பிஸ்னஸ் ப்ரெமைசஸில் நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, இல்லைன்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, ஒரு அசால்ட் நடக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படின்னும் போது நம்ம எம்டியோ யார் வேணாலும் பார்க்கலாம், போய் கேள்வி கேட்கலாம். பட் வேலையிலேயே நீ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து இதை பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பிஸ்னஸ் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சம்பளம் கொடுக்குறவங்க கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் வேணாம், நான் வேற ஆள் வச்சு பார்த்துக்கிறேன், நீ கிளம்புப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் எம்டி ஆன்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து மொபைல் நம்பரை ஓப்பனப்பாக ஒரு பக்கம் கொடுக்குறாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே திஸ் இஸ் எ பியூர்லி ஸ்கேம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது எல்லாமே வந்து சட்டப்படி குற்றமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு நான் இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிலாம் தயவு செஞ்சு அமௌண்ட்டை போட்டு ஏமாறாதீங்க. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து கம்பெனியில் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி எந்த ரிட்டர்னும் எடுக்க போகிறது இல்லை. நீங்கள் கீழே ரெஃபர் பண்ணுறவங்கள, நீங்கள் கீழே ஒருத்தரை ரெஃபர் பண்ணி அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போக தான் பார்க்கணுமே தவிர, அந்த டைமில் உங்களுக்கு ஒரு பக்கம் அமௌண்ட்டும் போகும், ஒரு பக்கம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாகும் அப்படின்னும் போது இது எல்லாமே பியூர்லி ஸ்கேம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை ஓப்பனப்பாக பண்ணிட்டு இருக்கிறதே அகைன் மிகப்பெரிய சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு இதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேருங்க இருக்கும், அவங்களோட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நம்பி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.